Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சுட்டு கொள்ளவும் அடிச்சு கொள்ளவும் கிழிச்சு கொள்ளவும் கத்தியால கொள்ளவும் நாங்க பெண்களை பெத்து விடல. எங்களுக்கு நீதி வேணும். நேற்று காலையில பார்த்தோம்னா அப்படியே இதெல்லாம் குத்தி இந்த ஆசிட்ட ஊத்தி கொண்டு விட்டாயா. எல்லாமே ஒரு கோரிக்கையை எடுத்து இந்த சௌமியா கெடுத்தவனை கொன்னவனை எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. ஆசா ஊத்தி இருக்கிறோம், மருந்து ஊத்தி இருக்கிறோம், காலை கொண்டு விட்டு ஆளை கொண்டு போலீஸ் படம் பண்ண மாதிரி அப்படியே கொண்டு இறக்கி விட்டா பாக்கானிக்குள்ளே. கேணி முதல் 3 நாள் தேடி இருக்கான். அந்த 3 நாள் பாடி இல்ல. அந்த கேணில பாடி கிடையாது. ஆனா நேத்து காலையில அந்த கேணில பாடி கிடக்கு. ஒரு எஸ்பி ஆகமாட்டாங்களா? Yes proudly presents 13th SCON. S-Mart. Multiple business, 270 plus stalls, 10,000 plus business visitors, 3,000 plus S members in just 2 days. January 4th and 5th, Chennai Trade Center. அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை கொண்டாடுங்கள். Flipkartன் அற்புதமான பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட்களை கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிடுங்கள். வணக்கம் சார், என்னோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ஜனனி தர்மராஜ். நான் வந்து கன்ஃபெடரேஷன் ஆஃப் அஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அமைப்புல வந்து மாநில துணைத் தலைவரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கருக்காக்குறிச்சியில தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்தது வந்து கருக்காக்குறிச்சி தான், கரம்பக்குடி தாலுகா கருக்காக்குறிச்சி. அங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்து 8 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதுல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள வந்து பேசிக்காவே வந்து கல்லர்களோட டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் வந்து அவங்க வந்து நம்மளை எப்படி அடக்கி ஒடுக்கணுங்கிறதுல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா செட்டிய வீடு வந்து மொத்தமாவே வந்து 8 குடும்பம் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பங்காளி, எல்லாம் உடம்பங்காளி, ஒன்னாமங்காளி அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லா விஷயத்துலயுமே அமைதியா போயிடுறாங்க. நம்ம வந்து நிறைய வீடு இருக்கிறோம், அதனால இவங்க வந்து நம்மனால என்ன வேணாலும் பண்ண முடியும், நம்ம சொல்றதான் இவங்க கேட்பாங்க, நம்மளை வச்சுதான் இவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த எஸ்சி தெருவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து மளிகை கடைக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அஃபேர்ல இருந்திருக்கு. அந்த பொண்ணை வந்து யாரோ வந்து நைட் நேரத்துல வந்து அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த நேரம் கடைக்கு போயிட்டு வந்ததுனால அவர் தான் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து பகடக்காயை யூஸ் பண்ணி அதை பண்ணினது வந்து ஒரு எஸ்சி தர ஆளு. ஆனா இந்த கலர்கள்லாம் சேர்ந்து டாமினேஷன் பண்ணி என்னோட ஹஸ்பண்டை வந்து பகடக்காயா இது பண்ணி உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லியே உன்னை 2 நாள்ல நான் பெயில் எடுக்கிறேன்னு சொல்லி நீ இப்போதைக்கு ஆஜராகி இதே மாதிரி போராட்டம் நடக்குது, நீ ஆஜரானீன்னா அவங்க வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கூட கை கோர்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணி 2 மாசம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. நான் 5 மாசம் கை குழந்தையோட ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் தாசில்தார் ஆபீஸ்க்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் நடந்து நான் இவ்வளவு தூரம் பண்ணி நான் பெயில் வாங்கினேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஊர்ல பெரிய மனுஷங்கன்னு சொல்றவங்க தான். இந்த பாப்பாவோட விஷயம் அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே. அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்ப அதுல இருந்தே வந்து எங்க குடும்பத்து மேல வந்து அவங்க வன்மத்துல தான் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே வச்சு என் பொண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டி இன்னைக்கு மயக்கி கூட்டிட்டு போய் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான். வந்து கடைசி முடிவா இருக்கணும் இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை. இந்த செட்டியா வீடு வந்து இந்த ஊருக்குள்ள ரொம்ப ரொம்ப வந்து இருந்துகிட்டு அவங்களோட இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதே பிரச்சனையை வந்து அன்னைக்கு வந்து இவங்க முன்னெடுக்கல. ஏன்னா எஸ்சி ஆளுங்க வந்து 100 வீடு இருக்காங்க, நாங்க வந்து 10 வீடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நீ சொல்றதை கேட்கலன்னா நாங்க பாடியை ஊருக்குள்ள கொண்டு வர விட மாட்டோம், எரிக்கிறதுக்கு சுடுகாடு தரமாட்டோம்னு சொல்லி நேத்து வந்து இங்க வந்து அடிதடி சண்டை ஆகாதது ஒண்ணுதான் பாக்கி. அவ்வளவு தூரம் வந்து அவங்க பண்றாங்க. இவ்வளவு தூரம் அவங்க பண்றதுக்கான காரணங்கள் என்ன? நம்ம வந்து ஒரு தாயா பிள்ளையா நினைச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஒரு பாசமா தான் நம்ம பழகுறோம். அதையே வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸா எடுத்துக்கிட்டு நம்மள வந்து அவங்க வந்து தப்பான இதுல பயன்படுத்துறாங்க. நம்மளை வச்சு அவங்களோட காரியம்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னா நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன், நானும் என்னோட கணவரும் திருப்பூர்ல இருக்கோம். இப்ப மத்த குடும்பம் எல்லாமே வந்து அந்த கிராமத்துல இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அன்றாட வேலைகளை செய்யணும். இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒரு மனுஷன் வந்து டெய்லி செத்துருவான்னு நினைச்சு வாழ முடியாது. அதனால இதுக்கான தீர்வை வந்து கண்டிப்பா எடுக்கணும், நம்ம சமுதாயம் தான் எடுக்கணும். நேத்து வந்து இங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து அவ்வளவு நேரம் நல்லா சகஜமா பேசிட்டு பாடியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா வந்து
ஃபுல்லா பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ தாண்டி காரணம் இது எல்லாத்துக்குமே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் எஸ்பி கிட்ட பேசுற, கலெக்டர் கிட்ட பேசுற, அதனால வந்து உன்னைய நாங்க சும்மா விட மாட்டோம், நீ வந்து 2 நாள்ல போயிருவ, இவங்க எப்படி அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டல் விடுற மாதிரி அவங்க பேசுறாங்க. இல்ல யாரு பேசுனது, உங்களை யார் கொலை மிரட்டல் விடுறாங்க? அந்த குமாருங்கிறவங்க தான் பேசிருக்காங்க. அவங்க தான் நைட் வீட்லயும் போய் பேசியிருக்காங்க. உங்க பேருமா? என்னோட பேர் வந்து ஜனனி தர்மராஜ். இதுல முதல் இந்த ஊர்ல வந்து அவங்கனால பாதிக்கப்பட்ட ஒரே ஆள் நான் தான். நானும் என் 5 மாச குழந்தை 3 வயசு குழந்தையும் நாங்க தான் பாதிக்கப்பட்டோம். இதோட பின்தொடர்ச்சியா தான் அவங்க வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது கருவறுக்கணும்னு சொல்லிதான் அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு. இது ஒரு ஆளா பண்ணிருக்க முடியாது, ஏதோ 2-3 பேர் சேர்ந்தா பண்ணிருக்காங்க. தூக்கி கொண்டு சந்தேகப்படுற வந்து ஒருத்தர் சந்தேகப்பட்டான். அந்த உடம்புல காயம் இருக்குதா? காயம் இருக்கு. நான் நேத்து இங்க பாக்கும்போது இந்த இடம் சுட்ட காயம் இருக்குது. இந்த இடம் ரிப்போர்ட்டர் சைடுல இருந்து ஏதாச்சும் கேள்வி கேட்கறனா உங்கள்ட்ட கேளுங்க. அது கொடுத்திருக்கான். அதுக்கு இன்னும் ஆக்ஷன் எடுக்கல போலீஸ். ஆளு வச்சு கடத்திருக்கான். என்னன்னு தெரியல. அந்த ஒன் சைடு லவ் அது முடியாதுன்னு சொல்லி நாங்க நிச்சயார்த்தம் பண்ணிருந்தோம். இவன் வந்து பாப்போம் அப்படின்னு என்கிட்ட புள்ள போன்ல பிளாட்ல போட்டு வச்சிருக்கு. நீ எப்படி நீ பண்ணிக்கிற பாப்போம் நீ வந்து அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பிள்ளைய நாங்க இல்லாதோட அவன் என்ன பண்ணானே எங்களுக்கு கரெக்டா. நான் வீட்டுல இல்ல, மச்சினர் பாடி வந்து மலேசியால இருக்கு வரல. வந்து எங்க அண்ணன் பக்கத்துல வந்து பாத்துட்டு நாங்க வீட்டுல இல்ல 2 நாள் இல்ல. நான் செவ்வாய்க்கிழமை போயிட்டேன். புதன்கிழமை 10 மணிக்கு தான் நான் திரும்ப சூரக்காடு வர்றேன். சூரக்காட்டுல வந்து 4:30க்கு வீடியோ கால் பண்றேன், 5 மணிக்கு பண்றேன், 6 மணிக்கு பண்றேன், ஓயாம பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு என்னம்மா சமைக்க, அப்பா எப்பம்மா வரும் அப்படி. அப்பா எங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு, அப்பாவுக்கு என்ன சமைக்க அப்படின்னுச்சு. அப்பா நான் ஹோட்டல்ல சாப்பிட சொல்றேம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதே 10 நிமிஷத்துல அவங்க போன் அடிக்கிறா. அந்த போனக்கா போனு இருக்கு, போனி ரிங் ஆகல. என் குழந்தை முன்னாடி விட்டு பாப்பால போய் பாருங்க அப்படின்னாக்கா பாப்பா போய் வீட்டை தானே இருந்தா அப்படின்ட்டு அவ போய் பாக்குற காணும். நாங்க அந்த 20 நிமிஷத்துல நாங்க வீடு போயிட்டோம். பாடி கிடந்த கேணி முதற்கொண்டு 3 நாள் தேடி இருக்கான். அந்த 3 நாள் பாடி இல்ல. அந்த கேணில பாடி கிடையாது. ஆனா நேத்து காலைல அந்த கேணில பாடி கிடக்கு பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, அது 3 நாள் தண்ணிக்குள்ள இருந்த பாடியில வந்து வாயில ரத்தம் வடியாது. நல்லா கேட்டுக்குங்க. ஆனா நேத்து அந்த பாடியில ரத்தம் வடிஞ்சிருக்கு. 3 நாள் இந்த இடத்துல சுட்ட காயம் இருக்கு. இங்க சுட்ட காயம் இருக்குது. நான் நேத்து மார்க்கெட்ல பார்த்தேன் பாடிய. அதுக்கப்புறம் டவுட். அதுக்கு மேல ஒருத்த மேல சந்தேகப்பட்டேன். அதுக்கு மேலதான் ஒருத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. 3-4 பேர் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவன் வந்து வெளில நாங்க புள்ளைய கண் தேடையில அவன் வெளில உட்காந்துருந்தான். வெளில உட்காந்துக்கிட்டு எப்பவும் வெளில உட்காந்து அவன் சாப்பிட்ட ஆளே இல்ல. அவன் வெளில உட்காந்துட்டு காலு மேல காலு போட்டு சோத்து இப்படி நையாண்டி அள்ளி விட்டு எறிஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். இவன் எங்கேயோ ஆளு வச்சு கடத்திட்டு இவன் வண்டியும் உள்ள எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட. மணிகண்ட தரப்பு நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ணிருக்காங்க? அத பத்தி அவ்வளவு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கறாங்களே. மணிகண்டன் மணிகண்டன் அப்பா பேர் என்ன? ரங்கசாமி. மணிகண்டன் ரங்கசாமி. ஒரு பெண்ணுடைய மரணத்துல தமிழ்நாடே சந்தி சிரிச்சு நிக்குது. கடந்த 1 வார காலமா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இங்க இருக்கக்கூடிய ரகுபதி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு. இந்த பிரச்சனையை இந்த சமூக மக்களுக்கு வந்து நிக்க துப்புள்ளாத அமைச்சர் போயிருக்காரா? இது என்ன தமிழ்நாடா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா? இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் நேற்று நைட் வந்து இங்க இருக்க பெண்களை மிரட்டாங்க. இது சாதாரண மர்டர் கேஸ் போடணுங்கிறதுக்காக. இந்த அயோக்கிய திமுக ஆட்சியை ஒழிக்கிறவங்க எல்லா பொம்பளையும் தமிழ்நாட்டுல தாலி எடுத்தா நிக்கணும், சடலமா தான் கிடக்கணுமா? அரசியல் பேசிதான் ஆகணும். இங்க இருக்க ஒரு எஸ்பி வரணும், இங்க இருக்க ஒரு அமைச்சர் வரணும். இங்க இருக்க ஒரு எஸ்பி வரணும்ல, ஒரு எஸ்பி வர மாட்டாங்களா? இங்க இருக்க ஒரு பெண் எஸ்பி இருக்காங்க, பெண் கலெக்டர் இருக்காங்க, பெண் ஆர்டிஓ இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பெண் மேயர் இருக்காங்க, பெண் மேயர் இருக்காங்க, இத்தனை அரசு அதிகாரிகள் இருக்காங்க, இங்க இருக்க இத்தனை பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்கு சம்மாக்கு எனக்கு 5 அவன் ஏவாறு கெடுத்தானா அத்தனை பேரையும் தூக்கு மேல ஏத்தணும். நாங்களும் பொம்பளை பிள்ளைய தான் வச்சிருக்கேன். இவனை பண்ண எந்த இதுவும் அடைமுடிக்க எடுக்கப்படாது. அவனை நடவடிக்கை எங்க பொம்பளை பிள்ளையும் போகுது. எல்லாம் நீதி கிடைக்கணும். அவனை தூக்கு மேல ஏத்தணும். அவங்க அதை உள்ள அரசு பண்ணணும். நாங்க அத்தனை பொம்பளை பிள்ளையும் உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்க சொல்ல முடியாது சார். எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அது மாதிரி வேணும். எல்லாம் ஓகே மக்கள் கொடுக்கணும். அதுக்குள்ளதை எடுத்தாதான் நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க எதா இருந்தாலும் பேசுவோம். அவனா அரசு பண்ணணும் சார். இப்பைக்கு அரசு பண்ணாதான் எங்களுக்கு கிடைக்கும். அவனை அரசு மிரட்டா மிரட்டாப்ல நாங்க கட்சி பணம் இருக்கு, ஆளு பணம் இருக்கு, அரசியல் இருக்குன்னு மிரட்டாப்ல மிரட்டுறதுக்கு நீதி கிடைக்கும். அதான் எங்களுக்கு பிள்ளைகளை போறதுக்கு பயமா இருக்கு சார். எங்கேயும் அனுப்புறது கூட பயமா இருக்கு. நீதி வேணும், நீதி வேணும். சௌமியாவுக்கு நீதி வேணும். பெண்களை நாங்க பிள்ளைகளை பெத்து விட்டுட்டு அவங்கள்ட்ட சுட்டு கொள்ளவும், அடிச்சு கொள்ளவும், கிழிச்சு கொள்ளவும், கத்தியால கொள்ளவும் நாங்க பெண்களை பெத்து விடல. எங்களுக்கு நீதி வேணும்.
என்ன நீங்க 4 பேர் சட்டியோட இருந்தா எங்களை என்ன பண்றான்னு கேக்குறாங்க. எங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம், அதனால பொம்பளை பிள்ளைல கடத்த கருத்தருக்கு நாங்க போடாம வச்சுக்க முடியாது. போச்சனால எங்க பெண்களுக்கு நீதி வேணும். கைதி செய் சௌமியாக்காவை அவனை கைதி செய். சௌமியோட உடலை பாத்தீங்களா? நாங்க பார்த்தோம், செல்லுல பார்த்தோம், கேணில தூக்குனத பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் குத்தி இருந்தா சுத்துல அந்த செல்ல காமிங்க. ஒரு ஆள் பேசுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. என் பிள்ளைக்கு தான் தேதி வச்சது 15 வருஷம் தேதி வச்சேன். ஓ, நீங்க தான் உங்க ராத்திரி போய் நேற்று காலையில பார்த்தோம்னா அப்படி எதெல்லாம் குத்தி இந்த ஆசிட்ட ஊத்தி கொண்டு விட்டா ஐயா. பார்த்தோம்னா எனக்கு பார்க்க விடலையா. என் முன்னாடி நீதி வேணையா, என் முன்னாடி நீதி வேணையா. எல்லாமே ஒரு கோரிக்கையை எடுத்து இந்த சௌமியா கெடுத்தவனை கொன்னவனை எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் நேரத்துக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப அது வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது, அவனை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்கு. அது ஏன் இவ்வளவு நேரமா அவங்க செய்யல? இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன ஏதோ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே தூக்குறான்ல. அப்ப ஏன் இது செய்யாம இருக்கா? பெரிய இடத்த பையன் தான். நீதிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்போ ஒரு கொலை நடந்திருக்குன்னா அது இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயம். அதுக்கு போலீஸ் தரப்புல அதை வந்து கேட்க வேண்டிய. கொலை தானே எப்படி சொல்றீங்க? இது கொலை தானே எப்படி சொல்றீங்க? இல்ல கொலை இல்லாம சும்மா உட்கார்ந்து நடமாடிட்டு இருக்கா? இல்ல செத்துட்டா இல்ல சொல்றாங்க. இல்ல கொலைன்னு அது விசாரிக்க வேண்டிய பொறுப்பு தலைவர் இந்த போலீஸுக்கு இருக்கு. சரியா? திருடனை என்ன சொல்றாங்க? காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்க? காவல்துறை சைடுல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். அவங்க சரியாட்டு ஆன்சர் பண்ணாதனாலதான் நாங்க இப்ப இங்க போராட்டம். அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நாங்க விசாரிக்கிறோம். விசாரணையின் பேர்ல ஒரு பொண்ணு சீரழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்ச அது உண்மையா இருக்கிற ஒரு காரணத்தை வச்சு கிராம மக்கள் அனைத்து செட்டியார்களும் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. தேசிய செட்டியார் பேரனுடைய தலைவர் BLA ஜெகநாத் மிஸ்ரா வந்திருக்காரு. வெள்ளான் செட்டியாருடைய தலைவர் வந்திருக்காங்க. இந்த பல பகுதியில இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பூரா வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கூட, ஒரு நியாயமான ஒரு வார்த்தை கூட இன்னும் காவல்துறை இருந்து வரல. அப்ப அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தாம என்ன செய்வாங்க? அரசுக்கு தெரியப்படுத்தணும்னா ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அதனுடைய கண்டனத்தை தானே நம்ம தெரிவிக்க முடியும். நாமவே சட்டத்தை கையில் எடுக்கல. ஆனா சட்டத்தை கையில வச்சிருக்கிறவங்க அதுக்கு உண்டான ஆர்ஜிதத்தை அவங்க செய்யணும். அப்ப செய்ய தவறுனா போராட்டம் இல்ல, இந்த தமிழ்நாடு கொந்தளிக்கும். நல்ல நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு கிடைச்சா இங்க உள்ள போராட்டம் போகலாம். ஏன்னா காவல்துறை மேல இன்னும் கேஸ் போட்டு கோர்ட் மூலமா போகலாம். அதெல்லாம் கிழிச்சு எடுத்து கத்தியால குத்தி கையெல்லாம் அப்படி எங்க ஊத்திருக்கான், ஆசா ஊத்தி இருக்கிறோம், மருந்து ஊத்தி இருக்கிறோம், காலை கொண்டு விட்டு ஆளை கொண்டு படம் பண்ண மாதிரி அப்படியே கொண்டு இறக்கி போட்டாப்பா கணிக்குள்ளே. இறக்கிட்டா கணிக்குள்ளே. நான் வளர்த்த தங்க மகளை கொண்டு கொண்ட கணிக்குள்ள இறக்கிட்டா ஐயா. அங்க 5 பேரும் கொண்டு கொண்ட இறக்கிட்டா ஐயா. 5 பேரையும் கொண்ட கைது செய்ய ஐயா. எங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஐயா, எங்களுக்கு நீதி கிடைக்கணப்பா. அவன் தெரிச்சு போவோம், எங்களுக்கு நீதி காட்டு சொல்லுங்க ஐயா. நீதி கிடைக்கணும் ஐயா, நீதி கிடைக்கணும் ஐயா. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.